திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 31ஆம் ரகசியம். முதல்வனைப் பெற்றேனோ கௌசலையார் போலே, கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்ற நம்மாழ்வார் பாசுரம் இராமபிரானின் ஒப்பற்ற பெருமையை பறைசாற்றுகிறது. பவான் நாராயணோ தேவக என்றும் சீதா லக்ஷ்மி பவனத் விஷ்ணுஹு என்றும் பிரம்மதேவன் ஸ்ரீ ராமபிரானிடம் அவருடைய அவதார ரகசியத்தை விண்ணப்பிக்கிறார். உலக முதல்வன் குணக்கடலாய் ராமபிரானாய் அன்னை கௌசல்யை பிள்ளையாக அவதரித்ததை வால்மீகி ஸ்ரீராமாயணம் கூறுகிறது. சீதா பிராட்டி திருவடியிடம், அதாவது அனுமனிடம் கூறுவது சுந்தர காண்டத்தில் உள்ளது. கோசலை நாட்டில் பெண்கள் இங்கிருக்கும் நாளைக்கு நமக்கு ரக்ஷகனாய் பின்பு நரகத்தில் புகாதபடி பரிஹரிக்கும் ஒரு பிள்ளை வேணும் என்று நோன்பு நோற்று பெறுவார்கள். அங்கனன்றிக்கே எங்கள் மாமியார் தென் நெஞ்சில் உண்டான அகலத்தாலே லோகத்துக்காக ரக்ஷகனாக வல்லான் ஒரு பிள்ளையை பெறவேணும் என்று நோன்பு நோற்று பெற்றார் என்று வியாக்கியானம் காண்க. தனக்கென்றல்லாமல் உலகம் அடங்க வாழ வேணும் என்று பரந்த மனதுடன் நோன்பு நோற்று பகவானையே பிள்ளையாக பெற்றவர் அன்னை கோசலையான கௌசல்யா தேவி. இந்த பாக்கியம் என் போன்றவருக்கு கிட்ட அரியதன்றோ என்று கூறுகிறார் அம்மையார். 31ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.